சாட்டர்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தாளித்த பிறகு பூண்டு, சின்ன வெங்காயம், கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வடகம் வீட்டில் இருந்தால் வடகமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட சுடு தண்ணி சேர்த்த பிறகு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் முதல்ல சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சு வேக வச்ச தட்டைப்பயிரை இதோட சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிறு நல்லா வெந்திருக்கணும். தட்டைப்பயிறு போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி.